இது இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவரு இல்ல அது. இது கீழ விழுந்தது நான் தான். ஆனா ஏன் தான் இப்படி பண்றாங்களே தெரியல. தளபதி மேல இது மேல குற்றச்சாட்டுலாம் குடுக்குறாங்க. அது எப்படி தான் குடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இத வந்து தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இது நான் நான் வந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து ஆ அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல டவரே கிடைக்காது. அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, நாங்க வந்து கொஞ்சம் தூரம் எட்டையா வரும்போது தான் கொஞ்சம் எடையா வரும்போது தான் டவரே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா தேவையில்ல இதிலயே சொல்லும்போதே தெரியும் உங்களுக்கு, இது அவங்க பொய் சொல்றாங்கன்னு. அந்த இடத்துல மாநாட்டில இருக்கும்போது அவங்க வந்து பொய் சொல்றான்னு சொல்றாங்க. இது வந்து இது நம்பிடாதீங்க. அந்த இடத்துல எப்படி டவரே கிடைக்கல. நான் என் ஃபோனே டவர் கிடைக்கல. யார் ஃபோனும் அங்க எவ்வளோ கூட்டம் இருந்தது. அது யாருக்குமே டவரே கிடைக்கல. எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியா டவர் கிடைச்சிக்குதுன்னு தெரியல. அவங்க பையன்ட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்களாம். இதுவரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுப்பேன். அன்னைக்கு மறுநாள் காலையில வந்ததுன்னு இது நான் தான் எல்லாருக்கும் தெரிவிச்சிருப்பேன். அது நான் திருப்பி அவங்க போட நான் திருப்பி இந்த ரீல்ஸ் பண்ணி போட்டுனே இருந்தேன். அதெல்லாம் பாருங்க. அது எங்க அம்மாட்ட வந்து வீட்டில் சொன்னேன், ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க வந்தேன். இல்லம்மா நான் கிட்ட போனேன், எனக்கு ஆர்வமா நான் கிட்ட போனேன். கிட்ட போனோடனே அவங்க என் பவுன்சர் தூக்கி கிடச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவை நான் இது யாரு எங்கள் அம்மாவை தப்பாக எதுவும் சொல்லக்கூடாதும்மா. இது வந்து நான் தான் புரிந்தேன். நான் தீவிரமான விஜய் ரசிகர். என்னை தளபதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என்னால் தளபதிக்கு வந்து நான் எதுக்கு வேணா நிற்பேன். அவர் மேலே